வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பு நற்குணங்கள். நமது நபி ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து நபிமார்களை விடவும் ரசூல்மார்களை விடவும் சிறப்பானவர். அன்னலார் அல்லாஹ்வின் அடியாராகவும் உண்மையான மனிதராகவும் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து படைப்பினங்களை விடவும் மிக பெரும் உயர்வு பெற்றார். அல்லாஹ் தஆலா அன்னலாருக்கு அனைத்து படைப்பினங்களை விடவும் மிக பெரும் அதிக ஞானங்களை வழங்கினார். கியாமத் நாளில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மற்றும் அனைத்து மனிதர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியில் கீழ் இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகாமே மஹ்மூத் வழங்குவான். மகாமே மஹ்மூத் என்ற நாளே மஹ்ஷர் மைதானத்தில் அனைத்து மக்களும் பரிதவித்து போய்விடுவார்கள். மேலும் கணக்கு சீக்கிரமாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பெரும் பெரும் நபிமார்களிடம் சென்று அல்லாஹ்விடம் சிபாரி செய்யும்படி வேண்டி நிற்பார்கள். ஆனால் எந்த நபியும் அல்லாஹ்விடம் சிபாரி செய்ய முன்வரவே மாட்டார். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிபாரி செய்வார்கள். இதற்குத்தான் மகாமே மஹ்மூத் என்று கூறப்படும். மேலும் இந்த சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூஜிசா, அதாவது அற்புதம், அனைத்து நபிமார்கள் மூஜிசாக்களை விடவும் சிறப்பானதாகவும் ஒவ்வொரு நபிக்கும் வழங்கப்பட்டிருந்த அனைத்து திறமையும் அன்னலாருக்கு மொத்தமாக வழங்கப்பட்டிருந்தன. எடுத்துக்காட்டாக மெஹராஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் சுற்றி கவனிக்க செய்தான். மேலும் யாருக்குமே கிடைக்காத, இனி கிடைக்க முடியாத சிறப்பு மிக்க ஒரு உயர்வையும் வழங்கினான். இன்னும் போரில் விட்டு சென்று எதிரிகளின் பொருட்களை பயன்படுத்துவது முந்தைய உம்மத்துக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னலாரின் உம்மத்துக்கு அது ஹலாலாக்கப்பட்டுவிட்டது. அன்னலார் முழு உலகத்திற்கும் நபியாக அனுப்பப்பட்டார். ஆனால் அன்னலார் முன்வந்த அனைத்து நபிமாரையும் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்காக அல்லது குறிப்பிட்ட ஒரு ஊருக்காக நபியாக அனுப்பப்பட்டார். நபித்துவம் என்பது முடிவடைந்து விட்டது. இனி